தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் 27/8/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் ஆசாசியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுக்கு செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. நேற்றைய தினம் ஆவணி மாத்து அட்டமியிலே நள்ளிரவிலே கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்தார். அந்த கிருஷ்ண ஜெயந்தியாக இன்று பல இடங்களிலும் கொண்டாடப்படுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலே வீடுகள் தோறும் இருக்கின்ற குழந்தைகளை கிருஷ்ணனாக அலங்காரம் செய்து வீட்டு வாசல் முதல் கொண்டு சுவாமி அறை வரையிலே அரிசி மாவினாலே பாதங்கள் வரையப்பட்டு அந்த கிருஷ்ண பகவான் வீட்டுக்குள்ளே வருவதாக அந்த பாதங்களை எல்லாம் வைத்து பூஜித்து வழிபாடு செய்வதும், கிருஷ்ணனுக்கு பிரீதியான வெண்ணெய், தயிர், லட்டு போன்றவை எல்லாம் அங்கே வைத்து அந்த குழந்தைகளை எல்லாம் கிருஷ்ணராக பூஜிக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகா உற்சவம், இந்த 25 நாட்கள் மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்தில் தினமும் நல்லைக்கந்தனுடைய இந்த அலங்காரங்கள் காலை மாலையிலே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அழகான அலங்காரங்களோடு வீதிவலம் வருகின்ற அலங்கார கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருளும் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இவ்வாறு இந்த அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவத்திலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக தினந்தோறும் காலை மாலை உற்சவங்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருவதும், அதேபோல் மாலை வேளையிலே இந்த இளம் சிறார்களுக்கு சமய அறிவினை ஆன்மீக அறிவினை ஊற்றுகின்ற வகையிலே சைவம் தலைத்தோங்க என்கின்றதாகிய நிகழ்வையும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கு தினமும் ஒவ்வொருவர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அவர்கள் வாழ்த்துரை கூறுவதும் ஆசிரியரை கூறுவதும், அதோடு கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள், பக்தி பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள், வில்லுப்பாட்டு போன்ற பாரம்பரியமான இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதோடு இந்த மாணவர்களிடையே வினா விடைகள் கேள்விகள் கேட்டு அவர்களெல்லாம் அதற்கு பதில் சொல்லுகின்றதாகிய சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற டான் குழுமத்தினருக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவள்ளலாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பிலும் டான் குழுமத்தினருக்கு வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் தெரிவிப்பதோடு, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் நிகழ்வை பார்க்க வருகின்ற பெரியார்களுக்கும் எல்லாம் வல்ல அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பரிபூர்ணமான திருவள்ளலாம் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.